அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் குரான் வேர்ஸ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹு தாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹைகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 11 ஹூத் வசனம் 11 இருந்து நம்ம பார்க்கலாம். பொறுமையை மேற்கொண்டு நற்செயல்கள் செய்வோரை தவிர அவர்களுக்கே மன்னிப்பும் பெரும் கூலியும் உண்டு. இவருக்கு ஒரு கருவூலம் இருக்கப்பட்டிருக்க வேண்டாமா, அல்லது இவருடன் ஒரு வானவர் வந்திருக்க வேண்டாமா என்று அவர்கள் கூறுவதால் நபியே, உமக்கு அறிவிக்கப்படுவதில் சிலவற்றை நீர் விட்டுவிடுவீர் போலும், அதனால் உமது உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாகலாம். நீர் எச்சரிப்பவர் மட்டுமே, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வே பொறுப்பாளன். இவர் இதை புனைந்து செல்கிறார் என அவர்கள் கூறுகிறார்களா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் புனையப்பட்ட 10 அத்தியாயங்களை இதே போன்று கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வே என்று உங்களுக்கு சாத்தியமானவர்களை உதவிக்கு அழைத்து கொள்ளுங்கள் என்று நபியே கூறுவீராக. அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்காவிட்டால் இது அல்லாஹ்வின் ஞானத்தால் அருளப்பட்டது, அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா என்று கேட்பீராக. யார் இவ்வுலக வாழ்வையும் அதன் அலங்காரத்தையும் விரும்புகிறார்களோ அவர்களின் செயல்களுக்கே இங்கே முழுமையாக கூலி கொடுப்போம். அவர்கள் அதில் குறைவு செய்யப்பட மாட்டார்கள். மறுமையில் அவர்களுக்கு நரக நெருப்பை தவிர எதுவும் இல்லை. அவர்கள் உருவாக்கியவை அங்கே அழிந்துவிடும். அவர்கள் செய்து கொண்டிருந்தவை வீணாக கூடியவையாகும். தம் இறைவனின் தெளிவான சான்றில் இருப்பவர்கள் இவ்வுலக வாழ்வை விரும்புவரை போன்றவரா? இதற்கு முன்பு மூசாவின் வேதம் வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருக்கும் நிலையில் அவனிடமிருந்து ஒரு சாட்சியாளர் அதனை எடுத்துரைக்கிறார். அவர்கள் அதனை நம்புகின்றனர். அக்கூட்டத்தாரில் யார் இதை மறுக்கிறாரோ அவருக்கு நரகமே வாக்களிக்கப்பட்ட இடமாகும். எனவே இதில் நீர் சந்தேகம் கொள்ளாதீர். இது உமது இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை. எனினும் அதிகமான மக்கள் இதன் மீது நம்பிக்கை கொள்வதில்லை. அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட மிக அநியாயக்காரன் யார்? அவர்கள் தமது இறைவன் முன்பு நிறுத்தப்படுவார்கள். தமது இறைவன் மீது பொய்யுரைத்தவர்கள் இவர்கள்தான் என்று சாட்சியாளர்கள் கூறுவார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் சாபம் அநியாயக்காரர்கள் மீது உள்ளது. அவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுத்து அதை கோணலாக்க முனைகின்றனர். அவர்கள்தான் மறுமையை மறுப்பவர்கள். அவர்கள் பூமியில் தப்பிப்போராக இல்லை. அல்லாஹ்வையின்றி அவர்களுக்கு பாதுகாவலர்கள் இல்லை. அவர்களுக்கு வேதனை 2 மடங்காக்கப்படும். அவர்கள் செவியேற்க சக்தி பெற்றோராக இருக்கவில்லை, பார்ப்போராகவும் இருக்கவில்லை. அவர்கள்தான் தமக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள். அவர்கள் பொய்யாக உருவாக்கியே கொண்டிருந்தவை அவர்களை விட்டு மறைந்துவிடும். உண்மையாகவே அவர்கள்தான் மறுமையில் மிகவும் நஷ்டமடைந்தவர்கள். யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து தமது இறைவனை பணிந்து நடக்கின்றார்களோ அவர்களே சொர்க்கவாசிகள். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இந்த 2 பிரிவினரின் எடுத்துக்காட்டு குருடு மற்றும் செவிட்டுத்தன்மை கொண்டவனையும் பார்வை மற்றும் செவி புலன் கொண்டவனையும் போன்றதாகும். இவ்விரு பிரிவினரும் தன்மையால் சமமானவர்களா? சிந்திக்க மாட்டீர்களா? நூகை அவரது சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பினோம். அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என நான் உங்களுக்கு பகிரங்கமாக எச்சரிப்பவன். உங்கள் மீது துன்புறுத்தும் நாளில் இதனை ஏற்படுவது குறித்து நான் பயப்படுகிறேன் என்று அவர் கூறினார். நீர் எங்களை போன்ற மனிதர் என்றே நாங்கள் கருதுகிறோம். எங்களில் பார்த்த உடனே தெரிகின்ற இழிந்தவர்களை உம்மை பின்பற்ற காண்கிறோம். எங்களை விட உங்களுக்கு எந்த சிறப்பும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. மாறாக உங்களை பொய்யர்கள் என்றே எண்ணுகிறோம் என்று அவரது சமுதாயத்தில் உள்ள இறைமறுப்பாளர்களாகிய பிரமுகர்கள் கூறினர். என் சமுதாயத்தினரே, எனது இறைவனிடமிருந்து வந்துள்ள தெளிவான சான்றில் நான் இருந்து அவன் தனது அருளை எனக்கு வழங்கியிருந்து அது உங்களுக்கு மறைக்கப்பட்டால் நீங்கள் அதை வெறுப்போராக இருக்கும் நிலையில்
அதை உங்களுக்கு நாங்கள் வற்புறுத்த முடியுமா என்பதை சிந்தித்தீர்களா என்று அவர் கேட்டார். என் சமுதாயத்தினரே, இதற்காக உங்களிடம் நான் எந்த பொருளாதாரத்தையும் கேட்கவில்லை. எனது கூலி அல்லாஹ்விடமே உள்ளது. இறை நம்பிக்கை கொண்டோரை நான் விரட்ட மாட்டேன். அவர்கள் தமது இறைவனை சந்திக்க கூடியவர்கள். மாறாக உங்களை அறிவற்ற சமூகமாகவே காண்கிறேன். என் சமுதாயத்தினரே, அவர்களை நான் விரட்டிவிட்டால் அல்லாஹ்விடமிருந்து என்னை காப்பாற்றுபவர் யார்? சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ்வின் கருவூலகங்கள் என்னிடம் இருப்பதாக உங்களிடம் கூற மாட்டேன். நான் மறைவானதையும் அறியவும் மாட்டேன். நான் ஒரு வானவர் என்றும் கூற மாட்டேன். உங்கள் கண்கள் யாரை இழிவாக காண்கின்றனவோ அவர்களின் உள்ளங்களில் இருப்பவற்றை அல்லாஹ்வே நன்கறிந்தவனாக இருக்கும் நிலையில் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த நன்மையும் வழங்கவே மாட்டான் என்றும் நான் கூற மாட்டேன். அவ்வாறு கூறினால் நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விடுவேன் என்று நூஹ் கூறினார். நூஹே, எங்களிடம் நீர் வாதம் செய்துவிட்டீர். அதிகமாகவே எங்களிடம் வாதம் செய்துவிட்டீர். நீர் உண்மையாளர்களில் இருந்தால் நீர் எங்களுக்கு எச்சரித்ததை எங்களிடம் கொண்டு வாரும் என்று அவர்கள் கூறினர். அல்லாஹ் நாடினால் அதை உங்களிடம் அவன்தான் கொண்டு வருவான். நீங்கள் தப்பிப்போர் அல்ல. நான் உங்களுக்கு அறிவுரை கூற விரும்பினாலும் உங்களை வழிகேட்டில் விட்டுவிட அல்லாஹ் நாடிவிட்டால் எனது அறிவுரை உங்களுக்கு பயனளிக்காது. அவன்தான் உங்கள் இறைவன். அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று அவர் கூறினார். இதை இவர் புனைந்து கூறிவிட்டார் என்று அவர்கள் சொல்கிறார்களா? நான் இதை புனைந்து கூறியிருந்தால் எனது குற்றம் என் மீதே சாரும். ஆனால் நீங்கள் செய்யும் குற்றங்களை விட்டும் நான் விலகியவன் என்று நபியே கூறுவீராக. உமது சமுதாயத்தில் இதுவரை இறைநம்பிக்கை கொண்டவர்களை தவிர இனி யாரும் இறைநம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி கவலைப்படாதீர். நமது கண்களுக்கு முன்பாகவும் நமது அறிவிப்பின்படி கப்பலை கட்டுவீராக. அநியாயக்காரர்கள் தொடர்பாக என்னிடம் பேசாதீர். அவர்கள் மூழ்கடிக்கப்படுபவர்கள் என்று நூஹுவுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் கப்பலை கட்டி கொண்டிருந்தார். அவரது சமுதாய பிரமுகர்கள் அவரை கடந்து செல்லும் போதெல்லாம் அவரை கேலி செய்தனர். நீங்கள் எங்களை கேலி செய்தால் இப்போது நீங்கள் கேலி செய்வதை போன்று விரைவில் நாங்களும் உங்களை கேலி செய்வோம். இழிவுபடுத்தும் தண்டனை யாருக்கு வரும் என்பதையும் நிலையான தண்டனை யார் மீது இறங்கும் என்பதையும் அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அவர் கூறினார். முடிவில் நமது கட்டளை வந்து நீருற்று பொங்கிய போது ஒவ்வொன்றிலும் உள்ள ஆண் பெண் கொண்ட ஜோடியையும் யார் மீது வாக்கு முந்திவிட்டதோ அவர்களை தவிர உமது குடும்பத்தினரையும் இறை நம்பிக்கை கொண்டோரையும் அதில் ஏற்றி கொள்வீராக என்று கூறினோம். அவருடன் குறைவானவர்களை தவிர மற்றவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை. இதில் ஏறிக்கொள்ளுங்கள். இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாஹ்வின் பெயரால் தான். எனது இறைவன் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன் என்று அவர் கூறினார். அக்கப்பல் மலைகளை போன்ற அலைகளில் அவர்களை கொண்டு சென்றது. ஒதுங்கிய இடத்திலிருந்து தனது மகனை நூஹ் அழைத்து, என் அருமை மகனே, எங்களுடன் ஏறிக்கொள், இறை மறுப்பாளர்களுடன் நீ ஆகிவிடாதே என்றார். இந்த தண்ணீரில் இருந்து என்னை காப்பாற்றும் ஒரு மலையில் ஒதுங்கிக் கொள்வேன் என அவன் கூறினான். இன்றைய தினம் அவனது கட்டளையில் இருந்து காப்பாற்றுபவர் யாரும் இல்லை. யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தானோ அவரை தவிர என்று அவர் கூறினார். அவ்விருவருக்கும் இடையே ஓர் அலை குறுக்கிட்டது. அப்போது அவன் மூழ்கடிக்கப்பட்டோரில் ஆகிவிட்டான். பூமியே, உனது தண்ணீரை விழுங்கிக்கொள், வானமே நீயும் நிறுத்திக்கொள் என்று கூறப்பட்டது. தண்ணீர் வடிந்தது. காரியம் முடிக்கப்பட்டது. அக்கப்பல் ஜூதி மலை மீது நிலை கொண்டது. அநியாயக்கார கூட்டத்தாருக்கு அழிவுதான் என்று கூறப்பட்டது. நூஹ் தமது இறைவனை அழைத்து, என் இறைவனே, எனது மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன். உனது வாக்குறுதி உண்மையானது. நீயே தீர்ப்பளிப்போரில் மிகச் சிறந்தவன், தீர்ப்பளிப்பவன் என்று கூறினார். நூஹே, அவன் உனது குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. இது சிறந்த செயலும் அல்ல. எது பற்றி உமக்கு அறியவில்லையோ அதை நீர் என்னிடம் கேட்க வேண்டாம். நீர் அறியாதவர்களில் ஒருவராகி விட வேண்டாம் என உமக்கு நான் அறிவுறுத்துகிறேன் என்று இறைவன் கூறினான். என் இறைவனே, எனக்கு எது பற்றி அறிவு இல்லையோ அதை உன்னிடம் கேட்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியாவிட்டால் நான் நஷ்டமடைந்தோரில் ஆகிவிடுவேன் என்று அவர் கூறினார். நூஹே, உமக்கும் உம்முடன் உள்ள சமுதாயங்களுக்கும்
நமது அமைதியும் அருள் வளங்களும் உள்ள நிலையில் நீர் இறங்குவீராக என்று கூறப்பட்டது. இன்னும் சில சமுதாயங்களுக்கு வசதி வாய்ப்புகளை வழங்குவோம், பின்னர் நம்மிடம் இருந்து துன்புறுத்தும் வேதனை அவர்களை பிடித்து கொள்ளும். இவை மறைவான செய்திகளில் உள்ளவையாகும். இவற்றை நாம் உமக்கு அறிவிக்கின்றோம். நீரும் உமது சமூகத்தினரும் இதற்கு முன் இவற்றை அறிந்திருக்கவில்லை. எனவே பொறுமையை மேற்கொள்வீராக. இறையச்சமுடையோருக்கே நல்ல முடிவு உள்ளது. ஆது சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் ஹூதை அனுப்பினோம். என் சமுதாயத்தினரே, அல்லாஹ்வை வணங்குங்கள். அவனை தவிர உங்களுக்கு வேறு எந்த கடவுளும் இல்லை. நீங்கள் கற்பனை செய்வோர் தவிர வேறில்லை என்று அவர் கூறினார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம அத்தியாயம் 11 வசனம் 50 வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.